ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நம்ம பார்க்கவே கேட்டால் என்னோட ஃபேவரட் அனிமே அட்டாக் ஆன் டைட்டன் பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீசன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வெறும் ஃபஸ்ட் சீசன் மட்டும் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் சீசன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு அனிமே, அதாவது நான் பார்த்ததே இதான் என்னோடய ஃபேவரட் அனிமே. ஸோ அதோட ஃபஸ்ட் சீசனோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட்ங்க. ஸோ வாங்க வீடியோ போய் இதோட கதை ரொம்ப பெரிய கதை. இட் இஸ் வெல் மெச்சூர்டான ஒரு ஸ்டோரி இது. பட் ஃபஸ்ட் சீசன் கதை மட்டும் நம்ம பார்த்தோன்னா 3 கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ். ஏதன், மிகாசா, ஆர்மின், இவங்க 3 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ இவங்க ஒரு வாலுக்குள்ளே ஒரு சிட்டி இருக்கும். அந்த சிட்டியில் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு கொலாசு டைட்டன் இருக்கும், ஆர்மர் டைட்டன் இருக்கும். கொலாசு டைட்டன் இந்த சிட்டியே தரமட்டமாக்கி ஏதனோட அம்மாவை கொண்டும் நிறைய பேரை கொண்டோம். ஆனால் சில பேர் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ், அவங்க இந்த அதாவது இந்த அட்டாக் டைட்டன் அடிக்கிற ஒரு சோல்ஜர்ஸ் அவங்க. ஸோ அவங்க சில பேர் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் சில பேர் இந்த இந்த சோல்ஜர்ஸ்க்கு சேரணும், இந்த மாதிரி நம்ம டைட்டனை அழிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ். அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஏன் எப்படி டைட்டனாக மாறாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக எப்படி டைட்டனை கொன்னாங்களா இல்லையா, எத்தனை டைட்டன் மொத்தமாக இருக்குது, யார் ஃபவுண்டிங் டைட்டன் யார், இன்னும் நிறைய டைட்டன் வெரைட்டியாக நிறையா இருக்கும். அதாவது ஆர்மர் டைட்டன் தான் சரி, கொலாசு டைட்டனு, நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய சர்ப்ரைசஸ் நிறையா இருக்கும். ஈஸியாக செம்மையாக இருக்கும். முக்கியமாக அதோட யார் எந்த டைட்டன்ஸ் காமிக்கிறதும் சூப்பராகவே இருக்கும். இவர் எப்படி டைட்டனாக மாறினார், இவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, மிகாசாவுக்கும் ஏடனுமான லவ் எப்படி இருக்குது, ஆர்மினுக்கும் ஏடனுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, இவங்க 3 பேருக்கான கதை எப்படி போகுது. முக்கியமாக இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ரீவைன்னு ஒரு கேரக்டர் இருக்காது, அவர் மாசான ஒரு கேரக்டர், சூப்பராக இருக்கும் ஒரு கேரக்டர். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் எனக்கு ஃபஸ்ட் சீசன் பார்க்கும்போது இந்த 4 கேரக்டர் எனக்கு மெயின் தோணுச்சு. அந்த கதையே சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 இன்டென்ஸாக இருக்கும் அந்த கதை. நிறைய பேர் சாவாங்க, நீங்கள் எதிர்பார்த்த நிறைய பேர் சாவாங்க. பட் கதை அடுத்த அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை. மொத்தமாக ஃபஸ்ட் சீசனில் பார்த்தா ஒரு 28 எனக்கு 35 மேலே எபிசோடு இருக்காது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை. அதாவது ஃபஸ்ட் சீசனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இன்னும் செகண்ட் சீசன் இருக்குது, தேர்ட் சீசன் இருக்குது, ஃபோர்த் சீசன் இருக்குது. ஃபஸ்ட் சீசன் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அனிமே ஐ வாட்ச்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் சீசன் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டோரி எழுதின விதம், அந்த மெச்சூரிட்டி, எவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறாங்க, அந்த இதை சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் சீசனு. ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது 2013 ஒரு அனிமே. ஸோ 2009 இது மாங்காவாக உருவாக்கப்பட்டு 2013 பப்ளிஷ், அதாவது அனிமையாக வெளியே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இன்னுமே இந்த அனிமேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சூப்பரான அனிமேஷன், செம்மையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கதை, இப்படி ஒரு கதை யோசிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு செம்மையான ஒரு கதை. அந்த டைட்டனோட டிசைனாக இருந்தாலும் சரி, மற்றவங்க கேரக்டர் டிசைனாக இருந்தாலும் சரி, பெருசாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன்னாக தான் எந்த எபிசோடும் இருக்காது. ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எந்த எபிசோடு மட்டும் போர் அடிக்காது. செம்ம ராவாக எடுத்துருப்பாங்க. முக்கியமாக நிறைய பிளட்டு இது ஒரு 18+ ஒரு அனிமே தான். பட் நிறைய பிளட்டு நிறையா இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. நிறைய ரத்தம் அதிகமாக இருக்கும். மற்றபடி செம்மையான அனிமே, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனிமே தான் நான் சொல்லியே ஆகணும். தவிர்த்து பார்த்தா மியூசிக் சூப்பராக இருக்கும், அந்த பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்கும். இன்னும் செகண்ட் சீசன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஹைப் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் சீசன்லேயே நெக்ஸ்ட் நடக்க போகுது, இன்னும் நடக்கக்கூடியது, நிறைய சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு 4 சீசனுமே ஒரே சிட்டிங்கில் பார்க்குறது தான் சூப்பராகவே அந்த கதையை கொண்டு போனதும் செம்மையாகவே இருந்துச்சு. என்னோடய ரேட்டிங் ஐ வில் கிவ் 5க்கு ஒரு 4.75 தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. ஒரு செம்மையான ஒரு அனிமே. ட்ரை பண்ணாதவங்க இப்போயே ட்ரை பண்ணுங்கள். இப்போ அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த அனிமே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரு 88 எபிசோட் தான். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த அனிமே. ஸோ நேற்று நான் டீமன் ஸ்லேயர் ஃபஸ்ட் சீசன் ரிவ்யூ போடணும், அது சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எதுக்கும் உங்கள் சப்போர்ட் தாங்க. ஸோ அதே வீடியோ என்னோடய ஃபேவரட் அனிமே. ஸோ இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாய் கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.